அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, நாம் சிறப்புக்குரிய ரஜபை கடந்து ஷாபானை கடந்து ரமலானில் 27 லைலத்துல் கதரை அடைய அன்போடு ஆவலோடு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் ஒரு செய்தியை சொல்வார்கள். 1000 மாதம் கவசங்களை அணிந்து கொண்டு இறைவழியில் போர் செய்கிறவனைத்தான் முன் சென்ற நபிமார்களுடைய அந்த சமூகம் வணக்கசாலி என்று பெயர் சொல்லும் என்று சொல்லி முடிக்கிற நாயகத்தை பார்த்து சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட வயதோ அதை செய்வதற்கான வாய்ப்போ எங்களுக்கு இல்லை என்று சஹாபாக்கள் பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு வகை அனுப்புவான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நீங்கள் 1000 மாதங்கள் தொடர்ந்து போர் செய்ய தேவையில்லை. லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை நீங்கள் பயன்படுத்தினால் போதும். அந்த இரவு உங்களுக்கு அந்த 1000 மாதங்கள் செய்த நன்மையை காட்டிலும் சிறந்ததாக அமையும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தருவார்கள். உடனே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த புனிதமிகு லைலத்துல் கத்ர் எந்த இரவு யா ரசூலல்லாஹ் என்று ஆவலோடு கேட்கிற பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஷருல் அவாஹிர், நீங்கள் கடைசி ரமலானுடைய 10 நீங்கள் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அன்னை ஆயிஷாவை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சிந்திக்க வேண்டும் என அருமைக்குரிய பெரியார்களே, எல்லா விஷயத்தையும் நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக காண்பித்து விட்டான். எதற்காக லைலத்துல் கத்ரை மட்டும் மறைக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வரலாம். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு அழகான விளக்கத்தை தருவார்கள். ஒரு அடியான் தனக்கு தௌபா வேண்டும் என்பதற்காக நீண்ட நாள் தௌபா செய்கிறான். அந்த தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொண்டானா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது இறைவன் மறைத்ததற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? மறுபடியும் அவன் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரு அடியான் நீண்ட நாள் தனக்கு துவா செய்கிறான். அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பதை இறைவன் மறைத்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? மறுபடியும் அவன் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரு அடியான் தன்னுடைய மௌத்தை இறைவன் அந்த மறைத்ததற்கான காரணத்தை விளங்குகிற பொழுது அந்த மௌத்துடைய பயத்தை நினைத்து இறைவனை நீண்ட காலம் வணங்குவான் என்பதற்காகத்தான் இறைவன் மறைத்தான் என்பதாக இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், இதை போன்றுதான் லைலத்துல் கத்ரையும் இறைவன் மறைத்தான். காரணம் என்ன தெரியுமா? லியஅலமு மின் லயாலி ரமலான், அனைத்து மாதங்களுடைய அந்த ரமலானுடைய அனைத்து இரவுகளையும் அவன் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட நாளான லைலத்துல் கத்ரையும் இறைவன் மறைத்தான் என்பதாக இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். பாரம்பரியம் தொட்டும் இன்று வரைக்கும் 27 தான் லைலத்துல் கத்ர் என்று கொண்டாடி கொண்டு வருகிற நம்மிடத்தில் ஏதோ நேற்று பிறந்து இன்று விஞ்ஞானம் தெரிந்த ஒரு சில இளைஞர்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தா நமக்கே மலைப்பாக இருக்கிறது. எதற்கு எல்லா நாளும் லைலத்துல் கத்ரை கொண்டாடலாமே, எதற்கு 27 மட்டும் நீங்கள் லைலத்துல் கத்ரை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதை தெரிந்து கேட்கிறார்களா, தெரியாமல் கேட்கிறார்களா? இறைவனுக்கு தான் அது வெளிச்சம். என் அன்பான பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். இவர்கள் சிந்திப்பதை பார்த்தால் எனக்கு இப்படியெல்லாம் தோன்றுகிறது. எதற்கு எல்லா நாளும் நீங்கள் தொழக்கூடாது? எதற்கு எல்லா நாளும் நீங்கள் ஜும்மாவை தொழக்கூடாது? எதற்கு வெள்ளிக்கிழமையை மட்டும் நீங்கள் ஜும்மாவை தொழுகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஆபீஸ் லீவாச்சு, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு கடகணினா லீவாச்சு, பேசாம நாம் ஞாயிற்றுக்கிழமையை ஜும்மாவை வைத்துக் எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் என்று சொல்லிவிடுவார்களோ என்று எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, 27 லைலத்துல் கத்ர் என்பதற்கு ஏராளமான விஷயங்களை சஹாபாக்கள் சொல்லி சென்றுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் போன்ற பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகிற பொழுது 27 லைலத்துல் கத்ர் என்பதற்கு ஏராளமான விளக்கம் இருக்கிறது. 27 எப்படி லைலத்துல் கத்ர் வரும்? உதாரணமாக சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் என்கிற சூராவில் மொத்தம் 30 வார்த்தைகள். மொத்தம் 30 வார்த்தைகள். இந்த 30 வார்த்தைகள் 30 நாள் ரமலானை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது லைலத்துல் கத்ர் என்கிற வார்த்தை மொத்தம் 9 எழுத்துக்களை பொதிந்திருக்கிறது. மொத்தம் 3 இடத்துகளில் வருகிறது. கூட்டி பார்த்தால் 27. ஆக லைலத்துல் கத்ர் 27 என்பதற்கு அறிவுசார் ரீதியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏராளமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா வானத்தை 7ஆக படைத்துள்ளான், பூமியையும் 7ஆக படைத்துள்ளான், உண்ணும் ஜீவராசிகளையும் 7ஆக படைத்துள்ளான், அது உண்ணும் உணவையும் 7ஆக படைத்துள்ளான். அப்படி என்றால் லைலத்துல் கத்ர் கடைசி 10 7ஆம் தினம் தான், அதாவது 27 தான் வரும் என்று அறிவுசார் ரீதியாக இப்னு அப்பாஸ் போன்ற பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கத்தை கொடுத்துள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை வந்து கேட்பாரு, யா உஸ்மான், இன்றைய நாளில் ஏதோ கடல் நீர் எல்லாம் சுவையாக மதுரந்தமாக இருக்குமாம் என்று அந்த நாளை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். உடனே அந்த நாள் வந்தால் எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்பதாக அந்த நாளை பற்றி கேட்கிற பொழுது அந்த நாளை அந்த அடிமை சொல்லுகிறார், ஃபைதன் கான தில்கல் லைலத்து
ஃபைதன் கானத் மின் தில்கல் லைலத்து மின் 27 மினர் ரமலான், ரமலானிலிருந்து 27ஆம் நாள் தான் அந்த மதுரங்கமான அந்த கடல் நீர் இருந்ததாக வரலாற்று குறிப்புகளில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை சம்பவங்களில் வருகிறது என்று சொன்னால் ஏராளமான விஷயங்கள் 27 தான் லைலத்துல் கத்ர் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதற்குரிய பெருமக்களே. இதற்கு பின்பும் கூட லைலத்துல் கத்ர் 27 என்பதை நம்ப மாட்டார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு நாளில் லைலத்துல் கத்ரை கொண்டாடிக் கொள்ளலாம் என்று விளங்குவார்கள் அல்லவா. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு நான் 27 தான் லைலத்துல் கத்ர் வரும் என்பதற்கான ஏராளமான ஒரு அறிகுறியை, ஒரு அசரீரி எனக்கு ஏற்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அந்த சஹாபி சொன்ன பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் செய்கையோ, அந்த இடத்தில் வாயை மூடி அமைதியாக இருக்கவில்லை, வெளிப்படையாக வாய் திறந்து சொல்லுகிறார்கள், அரா ருபியாக்கும் கது தவாத்தாத் மின் சபைல் அவாஹிர். கடைசி 10 அந்த 27ஆம் கிழமை தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நான் 27 அந்த லைலத்துல் கத்ராக நான் எண்ணுகிறேன் என்பதாக நாயகமே வாய் திறந்து சொன்னதற்கு பின்பும் கூட நிறுத்திவிடவில்லை. தெரியும் நாயகத்திற்கு இதற்கு பின்னால் வருகிறவர்கள் எப்படியும் 27 லைலத்துல் கத்ராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு பின் அவர்கள் சில பிரச்சனைகளை பண்ணுவார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னால் தான் நாயகம் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ஃபமன் முஹர்ரீகா ஃபல்யஹர்ரீகா மின் சபைல் அவாஹிர். எவன் இந்த 27ஐ கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆராய்ச்சியில் இறங்குகிறானோ, எவன் இந்த 27 தான் எனக்கு லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவனுக்கு மேலே சொல்லப்பட்ட அந்த 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர் என்பதை அவன் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் மாறி மாறி வந்ததற்கு பின்னாலும் கூட இன்று சில இளைஞர்கள் மறுப்பதை நினைத்தால் நமக்கே கவலையாக இருக்கிறது என்பதற்குரிய பெருமக்களே. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெரும் கொண்ட சமூகம் எதை நல்லதென நினைக்கிறதோ, எதை நல்லதென விரும்புகிறதோ, ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸனா, அதுதான் இறைவனிடத்திலும் நல்லதாக இருக்கிறது. 1400 வருடங்களாக சஹாபாக்கள் தொட்டும் இன்று வரைக்கும் நம்ம பெரியார்கள் கொண்டாடுகிற அந்த 27 லைலத்துல் கத்ர் ஒன்றுபட்ட கருத்து. அதில் நம் முன்னோர்கள் எல்லாம் அடையர்கள் மூடர்கள் என்று விளங்கி நாங்கள் தான் அறிவாளிகள் என்று நினைக்கும் இந்த இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன், முன்னோர்கள் எல்லாம் மூடர்களாக இருந்து நாம் மட்டும் எப்படி அறிவாளியாக இருக்க முடியும்? என்பதற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட இந்த 27 தான் லைலத்துல் கத்ர் என்பதற்கான ஏராளமான விளக்கங்களை பெருமக்கள் சஹாபாக்கள் இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான விளக்கங்களை தருகிறார்கள். என்பதற்குரிய பெருமக்களே, இந்த நாளில் அவர்களுக்கெல்லாம் வராத ஒரு சிந்தனை நமக்கு வராமல் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான். மேலும் இந்த இளைஞர்களுடைய சிந்தனையை திருத்தி சமுதாயத்திற்கு வழியை திருத்தி தருவான் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாய் என் உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.